என்ன அப்படின்னா 3 இடங்கள்லையும் கட்டப்பை, பிளாஸ்டிக் கவர், டெக்கான் கிரானிக்கல் பேப்பர். அந்த பேப்பர் என்னன்னு பார்த்தா அப்போ உள்ள பேப்பர். 7ஆம் தேதி பேப்பர் ஒரு இதில் இருக்குது, 6ஆம் தேதி பேப்பர் ஒரு இதில் இருக்குது, 5ஆம் தேதி பேப்பர் ஒரு இதில் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தொடர்ந்து அவர் பேப்பர் வாங்குறாரு, அந்த பேப்பர் படிக்கக்கூடிய அந்த பேப்பர் 3 மொழியில் வருது இல்லையா, அதில் இங்கிலீஷ் மொழியில் உள்ளது தான் இருக்குது. ஆக உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த தெருவுக்கு யார் பேப்பர் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் சப்ளை பண்ணுறவங்க பிடிக்கிறாங்க. மெயினான கொக்கி அவரை பிடிச்சி கேட்குறாங்க. அந்த தெருவில் மொத்தம் 400 மீட்டர் லென்த்து, கிட்டத்தட்ட ஒரு 300 வீடுகள் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் 2-3 போர்ஷன் இருக்குது. அதில் பார்த்தா கிட்டத்தட்ட 300 பேர் அந்த தறிக்கை வாங்குறாங்க. அதில் அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஹிந்திக்காரங்க ஜாஸ்தி, ஹிந்தியும் தமிழ் தான் அதிகமாக இருக்குது. இங்கிலீஷ் பேப்பர் வாங்குறாருன்னா ஒரு 7 பேர் தான் வாங்குறாங்க. இல்லை இது இங்கிலீஷ் பேப்பர், இது பாடியில் இருந்த பேப்பர் வந்து இங்கிலீஷ் பேப்பர். உடனே அந்த இங்கிலீஷ் பேப்பர் வாங்குற யார் 7 பேர் அப்படின்னு சொல்லி அவரை நைட்டாக கூப்பிட்டு போய் எந்தெந்த வீடு அப்படின்னு சொல்லி வீட்டை காட்ட சொல்கிறாங்க. காட்ட சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்டு அப்புறம் அந்த 7 பேரையும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. அவர் என்ன வேலை செய்கிறாங்க, ஏது வேலை செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க வேலை செய்கிற இடத்துல போய் சம்மந்தமே இல்லாத மாதிரி, வீடு அவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி இல்லாமல் அவங்கள போய் இந்த கேஸ் விஷயமா விசாரிக்க போகிறாங்க. அந்த 7 பேர் வந்து இங்கிலீஷ் பேப்பர் வாங்குறாங்க இல்லையா, அந்த 7 பேரில் அடுத்த லிஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த கோல்டு லைனில் வேலை செய்கிறவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு அந்த 7 பேர் பார்க்கல 3 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுது. அதில் 3 பேர் இருக்காங்க, கோல்டு 3 பேர் அந்த ஏரியாவே கோல்டு பஜார் ஏரியா தானே. அதில் இந்த அந்த மொத்த பேரில் 300 பேரில் சில பார்க்கல 3 பேர் தான் அந்த கோல்டு லைனில் இருக்கிறவங்க தெரியுது. அந்த 3 பேரையும் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்க இடத்துல போகிறாங்க. அப்போது ஒருத்தரை தேடி போகிறாங்க. கசான்ஜி ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி மின்ட் ஸ்ட்ரீட் அண்ட் என்எஸ்சி போஸ் ரோட் ஜங்ஷனில் ஒரு கடை இருக்குது. அங்கே நேமித் சந்த் அப்படின்னு ஒருத்தர் வேலை செய்யுது. அவருக்கு வயசு ஒரு கிட்டத்தட்ட 35 வயசு இருக்கும். அவரை போய் விசாரிக்கிறாங்க. அவர் இந்த இங்கிலீஷ் பேப்பர் வாங்குறதுல ஒருத்தர். அந்த கடை என்னென்னா ஒரு ஜுவல்லரி ஷாப், புது நகைகள் விற்கக்கூடிய கடை. தாராச்சந்துங்கிறவர் அதோட ஓனர். இவர் வந்து அங்கே வேலைக்கூடிய சேல்ஸ் ஆட்கள் இருப்பாங்களா, அதில் ஒருத்தர். இவர் ஒரு 3 வருஷமாக அங்கே வேலை பார்க்குறாரு. அவரை போய் பார்த்து கேட்குறாங்க. நம்ம எஸ்ஐ பாண்டியன் பார்ட்டி போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்போ நார்மலாக விசாரிக்கும் போது கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊர் உங்களுக்குன்னா இந்த ராஜஸ்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஊர் அட்ரஸ்லாம் சொல்கிறாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்கள் இருக்கா, 2 குழந்தைங்கள் இருக்குது. எங்கே படிக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி இங்கே இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, எங்கே குடியிருக்கீங்க, இவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவர் கேட்குறாங்க. அப்போ ஒரு அட்ரஸ் சொல்கிறாரு.